இன்று இந்தியா தமது 78வது ஆண்டை வெற்றிகரமாய் முடித்துவிட்டு 79வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. ஆம், மாபெரும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்த நல்நாளிலும் கூட தேவன் ஆகிய கர்த்தர் நமக்கு தருகிற அற்புதமான விடுதலை என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமைப்படாதபடி நல்ல நிலைமையில் அப்படியே நிலை கொண்டிருங்கன்னு வேதம் ஆலோசனை கொடுக்குது. உண்மையான சுதந்திரம் மனிதனுடைய ஆத்மாவுக்கு ரத்தம் சிந்தின இயேசுவின் மூலமாக தான் கிடைத்தது. அது வரைக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் பலவிதமான தீமைக்கு உட்பட்டிருந்த மனுக்குலத்தை மீட்க இயேசப்பா தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதனுடைய விளைவு நமக்கு விடுதலை உண்டாயிற்று. இதை கேட்குற அன்பர்களே, நம்முடைய தேசமும் கூட ஆன்மீக ரீதியில் விடுதலை பெற வேண்டிய பல காரியங்கள் உண்டு. காரணம், மனிதனை உண்டாக்கின தெய்வம் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஆவியாகவும் வல்லமையாக நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த விடுதலையை பெற்றிட ஆண்டவரை நோக்கி மன்றாடி கேட்போமா? நம்முடைய தேசம் இன்னும் செழிக்கட்டும். எல்லா விதமான அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஊழல் போன்ற பல காரியங்கள் நிர்மூலமாகட்டும். நிச்சயமாய் நாம் வேண்டுவோமானால் நம்முடைய தேசம் இன்னும் சேமமாய் மாறும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளினை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு தந்த சுதந்திரம் வாங்கி தந்த எத்தனையோ பெரியோர்கள் உண்டப்பா. ஆகிலும் கிறிஸ்து இயேசு ஒருவரே நம்ம உலக மக்களுக்கு பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி தந்தீர். உங்களுடைய வார்த்தையிடையே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் உயர்த்தி வைய ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுமையாய் பொய்யான வணக்கங்களுக்கும் ஆண்டவரே ஊழல் லஞ்சத்துக்கும் பாவ அக்கிரமங்கள் விலகி இருக்க இந்த தேவன் மனதுருகி கிரியை செய்வீராக. இதோ உங்களுடைய அடியார்களுடைய கண்ணீரை உங்களுடைய துருதியிலே வைத்தீரே. ஸ்தோத்திரம், ஆசீர்வதியம், இந்த மகிழ்ச்சிக்காய் நன்றி. இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். உண்மையான சுதந்திரத்தை பெற்றிட உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.